பாஸ்புக்கு வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு இருக்கு? பேங்க் பாஸ்புக்கு 25-30 வருஷமா இருக்கு. இது என்னோட பாஸ்போர்ட்டு. நான் 40 வருஷமா மக்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கேன். பாஸ்போர்ட் ஆவணம் இருக்கு. இதுதான் ஆதார், இந்தியனின் அடையாளம்னு கருவேலியெல்லாம் எடுத்தாங்களா இல்லையா? ஆதார் இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க. எதுக்கு இந்த ஆதார்? எல்லாம் கை ரேகை எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் இது பாருங்க, என்ன கார்டுப்பா இது? பான் கார்டு. எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான். அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, இது எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடி எப்படி இந்த நீட்டு தேர்வுக்கு டுட்டோரியல் எல்லாம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்றதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க. பிக் பாஸ்க்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா கலாச்சாரத்துக்கு சீர்கேடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க பொழப்ப ஓட்டுறாங்க. என்ன கேட்க வந்தீங்க? எதுக்காக கூட்டிருக்கேன்? பிக் பாஸ் தடை வேணும். அது தடை என்ன? என்ன வெங்காயம் வழக்கமாத்து கட்ட இல்லை, எனக்கு என்ன? இப்ப நான் இது ரெண்டுக்கு கூட்டிருக்கேன். நீங்க பிக் பாஸ்க்கு ஏன் போறீங்க? நீங்க அதை ஏன் பாக்குறீங்க? நான் அந்த கரும்பை பாக்குறதே இல்லை. எவனா எவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டோம். பண்ணி எல்லாம் போய் எங்க பண்ணிங்க மாதிரி உட்காந்து சேர்த்துல புறந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் பாக்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்க. சன் டிவியில அந்த நேரத்துல என்னப்பா ஓடுது? அப்புறம் அந்த விஜய் டிவியில அதுதான் காட்டுறாங்களோ. அந்த கரும்பு ஏங்க பாக்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிருங்க. பிரம்ம முகூர்த்தத்துல 3 to 5 எந்திரிங்க. வாழ்க்கை ஜாலியா இருக்கும். அப்ப ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது? அதை ஏன் பாஸ்புக்கு வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு இருக்கு? பேங்க் பாஸ்புக்கு 25-30 வருஷமா இருக்கு. இது என்னோட பாஸ்போர்ட்டு. நான் 40 வருஷமா மக்களுக்கு தெரிஞ்சவனா இருக்கேன். பாஸ்போர்ட் ஆவணம் இருக்கு. இதுதான் ஆதார், இந்தியனின் அடையாளம்னு கருவேலியெல்லாம் எடுத்தாங்களா இல்லையா? ஆதார் இதை தூக்கி குப்பையில் போட்டாங்க. எதுக்கு இந்த ஆதார்? எல்லாம் கை ரேகை எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் இது பாருங்க, என்ன கார்டுப்பா இது? பான் கார்டு. எல்லாம் தெரிஞ்சு பணம் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், எல்லாத்துக்கும் இந்த கார்டு தான். அப்புறம் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, இது எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. இப்போ எதுக்கு திடீர்னு கொண்டாண்டு சூறையாடி எப்படி இந்த நீட்டு தேர்வுக்கு டுட்டோரியல் எல்லாம் ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபுல்லப் பண்றதுக்கு நிறைய டுட்டோரியல் இப்போ திறந்துட்டாங்க. சார் நாங்கள் பண்ணி தரோம் வாங்க சார்னு. ஆனால் ஓட்டு கடைசியில் இல்லைன்னு சொன்னா நாங்க பொறுப்பு இல்லைங்கிறோம். இதுக்கு எல்லாம் மூல காரணம் இந்த இவிஎம். இதை ஒழிச்சு கட்டு. இவிஎம்ல இந்த வர தேர்தல் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலே பேலட் பேப்பர்ல பண்ணுங்க. இன்னொன்னு இந்த எஸ்ஏஆரை தூக்கி போட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா இப்ப பாருங்க, 6 கோடி 36 லட்சம் வாக்காளர்கள். அவங்களுக்கு 2 ஃபார்ம் 2 பேப்பர் அடிக்கிறாங்கன்னா 13-15 கோடி பேப்பர் அடிக்கிறாங்க. இதை நீங்க பேலட் பேப்பர்ல பண்றதுக்கு சாதாரணமா ஒருத்த பேப்பர் போதும், 4 நாள் அவகாசம் போதும், அந்த சின்னங்களை வச்சு அடிக்கலாம். அந்த ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரடணும். மம்தா பானர்ஜி எப்படி அங்க உள்ள வந்தா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை நிப்பாட்டு, இதை நடத்த விட மாட்டேன், இல்லாட்டி தேர்தல் நடக்காது, தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஏதோ ஒரு ஆறு நீங்க நடத்துங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும், மத்திய அரசை கேட்டுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இறந்து போனவர்கள் நிறைய பேர் வாக்கு செலுத்துறதுக்கு ஆளுங்கட்சிகள் துணை போறாங்க. அதுக்கு மட்டும் கேள்வி கேளுங்க. நீங்க அதை மட்டும் கேள்வி கேளுங்க. இறந்து போனவங்க எப்படி வருவாங்க? நீங்க இறந்த உடனே சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்களா இல்லையா? பல இதுக்கு காரணத்துக்கு பேங்குக்கு இதுக்கு கடவாங்க, மற்ற லீகல் இஷ்யூக்காக அடுத்த நாளே இறந்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. அந்த சர்டிபிகேட் அந்த ஆபீஸ்ல இருந்து வாங்க தெரியாத இந்த மண்டுவங்களுக்கு எல்லாம் எங்க தலையில தான் சுமத்தணுமா? நாங்க ஆயா ஓட்டு போடுற அன்னைக்கு போய் ஓட்டு போடுவாங்க. அதை நீங்க பறிக்கிறதுக்காக தான் இது திட்டமிட்ட சதி. இட்ஸ் எ ஸ்கேம். ப்ரீ பிளான்டு ஸ்கேம்.
ஞானேஷ்குமார் மிகப்பெரிய ஒரு மோசடி ஆளை உட்கார வச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. இது இன்னொன்னு, இது எதுக்காக இந்த எஸ்ஐ குடியுரிமை சட்டத்தை உள்துறை அமைச்சகம் தான் கையில் எடுக்கணும். இவங்க எடுத்தா அது கிரிமினல் குற்றம். அதன்படி ஒரு அரசு செய்யப்படணும் ஞானேஷ்குமார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த மொல்ல மாதிரித்தனத்தை நிறுத்துங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும். நான் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா டிடிஐ சார்பா ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளும் இறங்கி இந்த இவிஎம் எதிர்த்து, இவிஎம்ல ஓட்டு போட முடியாது, நடத்தாத. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இல்லாட்டி தேர்தல் நடத்தாத. எலான் மாஸ்க் நிறுத்தி சொல்றாங்க, எல்லா உலக பெரிய நாடுகளும் இவிஎம் தூக்கி குப்பையில போட்டான். மனிப்புலேட்டிங் மெஷின், அது ஒரு உருட்டுறது, சோழி உருட்டுறது. அதை வச்சுதானே எல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. கேளுங்க சகோதரி. தமிழ்நாட்டுல பிரதான கட்சி அதிமுக தான். அதிமுக இதுக்கு வந்து வலுவா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆமா, நிறைய ஓட் பேங்க் இருக்குது. ஆமா, அவங்க யாரு வாழ தொங்கிட்டு இருக்காங்க? யாரு குடுமையை வச்சு ஆட்டிட்டு இருக்கா? ஒரு குடுமைய எடப்பாடி என்ன வந்து 8 பேரை வெட்டுவேன், 8 வழிச்சாலை போட்டான்னு போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனேன். ஸ்டாலின் ஐயா எனக்கு பாராட்டினாங்க சட்டசபையில, அது வேற விஷயம். ஆனா ஒரு பல ஸ்டேட்டுகள்ல இந்த மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? காரணம் திருட்டுத்தனமா. ஐயா கொஞ்சம் அமைதி. திருட்டுத்தனமா, முள்ளமாரித்தனமா திருடனுகளும் கொலைகார பாவிகளும் தான் நாட்டை உட்கார்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதனோட விளைவு தான் இது. சார், நீங்க சொல்ல வந்தது இந்த இவிஎம் வச்சு தான் இவ்வளவு நடக்குது. அதனால அதை முதல்ல ஒழிச்சு கட்டணும். அதுதான் என்னோட கோரிக்கை. இந்த எஸ்ஐஆர்ங்கிறது தேவையில்லாத ஒன்று. எவ்வளவு பெரிய ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க? இது எதுக்கு? ஏன் இப்படி மக்களை படுத்தி பாழாப்படுத்தி நீ தேர்தலை நடத்தி முடிச்சுட்டு அப்புறம் நடத்து. அதுவும் இவிஎம்லாம் நடத்தப்படக்கூடாது. லட்சக்கணக்கான கேஸ்கள் இருக்கு. நான் கேஸ் போட்டு தோத்துட்டேன், தூக்கி போட்டாங்க, நடந்து போட்டாங்க. நானே ஒரு 4 லட்ச ரூபா செலவு பண்ணி 10 தடவை அலைஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் போட்டேன். லட்சக்கணக்கான லாயர்கள் போராடினாங்க. அந்த இவிஎம் ஒழிச்சா தான் இந்த நாடு உருப்படும். எடப்பாடி ஐயா சப்போர்ட் பண்றாரு, சரி. ஏன் இவங்களும் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் விஜய் கட்சியும். ஏன்னா ஒரு ஆளுங்க மத்திய அரசு, நடுவண் அரசு, நம்ம ஒன்றிய அரசால இறக்கி விடப்பட்டவர்னு இப்பதான் எனக்கு தெளிவா தெரியுது. இப்ப முன்னாள் முதல்வரை தூக்கி போட்டு மர்டர் பண்ணிட்டாங்களா இல்லையா? யார் பண்ணாங்க? அப்ப இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். நானும் கேஸ் போட்டு பல இதுகளுக்கெல்லாம் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு இவ்வளவு வச்சிருக்கேன். நான் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. 75 நாள் இங்க நடந்து போவேன். அப்போல இங்க இருந்து 75 நாள் ஒரு இப்பெல்லாம் கேமரா என்ன எவ்வளவு பார்த்துங்க. வீட்டு விட்டு போனா செல்ஃபி எடுக்கிறீங்களா இல்லையா? கான்டாக்ட்லயே இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கீங்களா? 75 நாள் யாருமே பார்க்க முடியல. ஜெயலலிதா அப்பட்டமா தூக்கி மட்டையை போட்டு அவங்க ஆட்சியை தான் நடத்தினாங்க. இப்ப இந்த முதல்வரை போட்டு தள்ள முடியல. அதனால இப்ப மறுபடியும் இவங்களுக்கு அடிமைகள் தேவைப்படுது. பாஜக நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டியது. நான் இதை நிச்சயமாக, அதாவது அவங்கவுங்களுக்கு எனக்கு எந்த விதமான மதவாத அடிப்படையில் எந்த காலத்திலையும் நான் பேசுனது இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு சூறையாடப்படும். தமிழ்நாடு இந்த எஸ்ஐஆர் மூலமும் இவிஎம் மூலமும் நாசம் பண்ண இருக்காங்க. திருப்பூர்லாம் போய் பார்த்தா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓட்டுரிமையை தீர்மானிக்க 10-15 தலைமுறையா பெங்களூர்ல வாழ்றவன் தான் ஓட்டு போட முடியுது. இன்னைக்கும் தாராவி பம்பாயில ஒரு 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட முடியல. எத்தனை தலைமுறையா இருந்தோம். இவங்க நேற்று வந்து அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு பீகார் அங்கே ஓட்டுக்காரங்கயா இந்த ரேஷன் கார்டு மாத்திர மாதிரி, இது மாத்திர மாதிரி, பான் கார்டு மாதிரி, கேஸ் கனெக்ஷன் மாத்திர மாதிரி ஓட்டு கொடுத்துட்டு போயிருவீங்க. நாங்க சும்ப போயிருங்களா? உக்காந்துக்கிட்டு என்னமா உங்களுக்கு சிங்கான் கட்டிட்டு போமா? நடக்கிறது வேற. இந்த 6,36,00,000 ஓட்டம் இறந்தவங்க போக மிச்சம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் எவனும் உள்ள வர முடியாது. தேர்தல் கமிஷனை நான் எச்சரிக்கிறேன். எதனாலும் பார்த்துக்கலாம். நான் போராட்டம் பண்ணி எத்தனையோ தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், பார்த்துக்கலாம். சமூக அக்கறையோட இந்த நேரத்துல எஸ்ஐஆர் இதை ஒழிக்கப்படணும். பாமெல்லாம் நிப்பாட்டுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க செய்யுங்க. ஏன் இது 1 மாசத்துல நடத்துறீங்களே, வெண்ணீங்களா? நான் உங்களை கேட்கிறேன். நீ இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு,
சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்க ஒரு மாசத்துல நடத்தலாம்ல, 5 நாள்ல நடத்தி முடிக்கலாம், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஒரு இவனை உட்காந்து ஆண்டுகிட்ட பேண்டுகிட்ட மோண்டுகிட்டு இருக்கானுங்க. சாதி வாரி கணக்கெடுப்பை எடுங்கடா. ஏமாத்து வேலை. போராட்டம் வெடிக்கணும், தமிழ்நாடு முழுக்க போராடணும். முதலமைச்சர் இதை சவுக்கடி கொடுத்து மம்தா பானர்ஜி செஞ்ச மாதிரி பண்ணா அரெஸ்ட் பண்ணி துரத்தி விடணும். கேளுங்க, 98% ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. ஏன் கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? நாங்களாம் மடையர்களா? அது எப்படியா ஃபுல்லப் பண்ணுவேன்? 2002 நீ எங்க இருந்த, என்ன ஓட்டு போட்டேன்? சாரி, தாத்தா காலையில் சாப்பிட்டதே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நைட்டு என்ன கொடுத்தோம் என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. 2002 எங்க இருந்தோமோ அந்த இளவு பூத்துல ஓட்டு போட்டிருப்போம், மாறி வருவோம். நான் ஒரு நடிகை, நான் சாதாரண குரூப் டான்ஸராக இருக்கையில் ஒரு சின்ன வீட்டில் இருந்தேன். அப்போ ஓட்டுங்க வாங்கினேன், சம்பாரிச்சேன், வீடு கட்டினேன், வாடகைக்கு விட்டேன். இப்போ ஓட்டு அங்கேயே தான் 25-30 வருஷமா இருக்கு. புரியுதுங்களா? நான் அது போய் அங்கே போய் ஓட்டு போட்டுருவேன். இப்போ ஜவாதிபட்டி என்ன பேர் தம்பி, அவங்க வந்து அங்கேயே தான் ஓட்டு இருக்கு. அவங்க பெருமையோட அது ஒரு திருவிழா மாதிரி மொத்தமாக இங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே வசிச்சாலும் அங்கே ஊருக்கு போய் அந்தந்த ஓட்டை பதிவு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அங்கே போவாங்களாம், அவனுக்கு இல்லைம்பாங்களாம், இவனுக்கு ஓட்டை தூக்கிடுவானுங்களாம். என்ன இது துபாக்கூர் வேலை பண்ணுறீங்க? தமிழனுங்களா இழிச்ச வாயனுங்களா? எவ்வளோ நாள் இழிச்ச வாயனா இருக்கணும்? இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் முடிவு சொல்லுங்க. முதல்வர் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு கள்ள ஓட்டு. நீ போய் தடு. நீ எதுக்கு வச்சிருக்காரு அந்த இது சிபிஐ, அப்புறம் அது என்னப்பா இருக்குது, இடி அனுப்புறீல, இடி அனுப்பிச்சு காசை பிடுங்குறீல, பிடுங்குறீங்களா இல்லையா? அந்த கள்ள ஓட்டு எதுன்னு எடு, 4 பேர் அதிகமாக போடு. யார் தடுக்கிறா அவங்கள? கள்ள ஓட்டுன்னு சொல்றீங்க, இவங்க நல்ல ஓட்டுலையா ஜெயிச்சு வந்திருக்காங்க? இதுவே கள்ளத்தனமானது தானே. சுப்ரீம் கோர்ட்டு சுமோட்டோவா தானா முன் வந்து வழக்கு போடுது, என்னது சுமோட்டோ தானே. அதன் அடிப்படையில் முதல்ல இதை ஒழிச்சு கட்டணுமா இல்லையா? அந்த இவிஎம் சார் எத்தனை 16 வருஷமா சொல்லிட்டு இருக்கமா இல்லையா? இவிஎம் எதுக்கு தொடப்ப கட்ட? இது ஏமாத்து வேலை, கொட்டை உருட்டுற மெஷின் அது. அதை வச்சுட்டு தானே புழப்பு ஓட்டுறீங்க சார். நீங்க பாஜக நல்லவர்கள் இருக்கலாம், ஒரு தீவிரமான மதவாதிகள் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீங்க நல்ல முறையில ஒழுக்கமான முறையில ஜெயிச்சு வா. மக்களை ஏமாத்தி அயோக்கியத்தனம் பண்ணி முளமாரித்தனம் பண்ணி தான் இவிஎம்ல ஜெயிக்கிற. அப்புறம் நீ என்ன பெரிய வெங்காயம்? தூக்கி போடணும். பீகார்ல கொதிச்சு போயிருக்காங்க, போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. நீ எதை பண்ணாலும் நான் இப்படித்தான் தலைவி தூக்கி மனையில வை அப்படின்னா எப்படி சொல்லுங்க? அப்பட்டமான இன்னைக்கு சொல்லலையே, யாருக்கு தெரியுமே. அவங்க எதுக்குங்க அதிமுக என்னங்க பண்றாங்க? அவங்க எதிர்கட்சி, அவங்க சொன்னாங்க செஞ்சாங்க, அவங்க எதிர்கட்சி. அம்மா தாயே உன்னோட ராஜ விசுவாசின்னானுங்களே, எந்த விளக்கண்ணையாவது போனானுங்களா? நான் 4 தடவை போனேங்க. 2வது ஃப்ளோரு, டீ கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க, எல்லா கேமரா இருக்கும். மாட்ட சொல்கிறேன் சார், அவங்க நல்லா இருப்பாங்க சார். அந்த படைகள் இருக்கும், சஃபாரி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாம் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே உட்காந்துருப்பாங்க. தம்பிதுரை, பன்னீர்செல்வம் எல்லாம் அமைச்சு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா என்ன துடிச்சிருக்கும். ஒருத்தன் வந்து என்னை பார்க்கலையே துடிச்சிருக்குமா இல்லையா? சார் இது தமிழ்நாட்டில் நடந்தது, அதனால தான் பண்ணான். கவர்னர் உட்காந்து எத்தனை தடவை ராம்மோகன் யாருப்பா வந்து உட்காந்து அங்கே செக் பண்ணிட்டு, ஒருத்தர் ஒரு பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே உட்காந்து சம்பளா சமாதி கட்டி வச்சுட்டு முடிஞ்சவொன்னு போய் துணை ஜனாதிபதி ஆனார். எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது தானே. நான் என்ன புதுசாக சொல்கிறேன் உங்களுக்கு? ஒரு முதல்வரையே தீர்த்து கட்டக்கூடிய பல மாநிலங்களில் பண்ணியிருக்காங்களா இல்லையா? கொடூரமான கயவர்கள். நீ ஜனநாயக போர்விலை இதை செய்யக்கூடாது. எச்சரிக்கை. தமிழ்நாடு போராடணும், இந்தியா போராடணும். நீ இவிஎம் ஒழிச்சுக்கட்டு, ஒழுங்கா தேர்தல் நடத்து. நீ வா, தைரியம் இருந்தா வா. சோத்துத்தானே திங்கிற, இவிஎம் ஒழிச்சுக்கட்டு. நீங்க 4ஆம் தூண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர்கள்? நீங்க உங்க சார்பா குரல் கொடுங்க. உங்க சங்க எலெக்ஷன்ல எவனாவது ஏமாத்தினா விடுவீங்களா? இவிஎம் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி விடுப்பா.
பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தின பிறகுதான் அது ஓட்டு பர்சன்டேஜ் வந்து அதிகமாயிருக்குன்னு சொல்லி தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தமிழிசையா இல்லையே, அது இந்தியசியாவில் இருக்காங்க. அவர் அப்பனுக்கு பிறந்த பிள்ளையாது. அவர் ஐயோ 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 குமரி அனந்தன் எப்பேற்பட்ட மாபெரும் மனிதர். அவர் தமிழ் கற்றுக்கணும்னா ஒரு சமூகம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் கடமைப்பட்டிருக்கு அவருடைய தமிழுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வித்தகருக்கு குமரி அனந்தனுக்கு பிறந்த இந்திய இசையை பற்றி என்ன பேசுறீங்க? அதிகரிச்சிருக்குன்னா அவங்க அதிகமாக போடுவாங்க, அவங்க காட்டுறது தானே சொல்லி டக் அதான் அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் ஒரு நடிகன், சும்மா 4 காசுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. நான் இந்த மாதிரி அவர் வந்தார், அப்போ அதான் யார் இந்த பிரேமர் வந்தார், பாரதி ராஜா சீமான்லாம் கருப்பு கொடி காமிச்சாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண போயிடலன்னு நீங்கள் பாரு என்ன பண்ணு இந்த வேலை வச்சுக்காரன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு ஒன்று கைதியாக போனேன். கைதியில் நடிக்க வேண்டியவன் எத்தனையோ வாய்ப்புகளை இழந்திருக்கேன். கவர்னர் மாளிகை முன்னாடி 98 போராட்டம் பண்ணி இந்த மாதிரி 600 ஏக்கர் பூமி எதுக்கு ஆஸ்கர் இது சாரி ஒலிம்பிக்கில் ஒரு தகரம் கூட வாங்க முடியாதனால 600 ஏக்கர் எதுக்கு இருக்கு? ஸ்விம்மிங் பூல் கட்டு, கிரிக்கெட் இது கட்டு, மல்யுத்த வீரர்களுக்கு ஸ்டேடியம் கட்டு, 6000 மான்கள் எதற்குன்னு போராட போய் 35 பேரோட 35 நாள் ஜெயிலில் இருந்தேன். பல இதுக்கு போராடி இருக்கிறேன், 1 2ன்னு இல்லை, நிறைய இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கேன். உணர்வை நான் யார் பல கட்சியில் இருந்தனே தவிர என் மேலே யாருக்காவது ஏமாத்தினேன் யாரையாவது திட்டனேன்னு இது வரைக்கும் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. தோணுது சொல்கிறேன், நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி மேலே போச்சு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு நாடு நாசமாக போகுது, அதை தடுக்கத்தான் எஸ்ஆர் தடுக்க பண்ணோம். ஹேஸ் டு பி ஸ்டாப் அண்ட் சிவிஎம் ஹேஸ் டு பி ஸ்டாப். இட்ஸ் இடியாட்டிக்கல் மெஷின், stupid machine. Every genius person saying, every country following by ballot paper only. எஸ்ஐஆர் தவிர்த்து ஒரு கேள்வி சார். இப்போ பிக் பாஸுக்கு வந்து தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. ஏன்னா கலாச்சாரத்துக்கு வந்து சீர்கேடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கூட போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே பாக்குறோம் அந்த நிகழ்ச்சி அடிதடி அந்த மாதிரி. நான் இது 2க்கு கூட்டியிருக்கேன், நீங்க பிக் பாஸ் ஏன் போறீங்க? நீங்க அதை ஏன் பாக்குறீங்க? நான் அந்த கருத்தை பாக்குறதே இல்லை. எவனா எவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டான். பண்ணி எல்லாம் போய் எங்க பண்ணி மாதிரி உட்காந்து சேர்த்துல பிறந்துட்டு போட்டோம். நீங்க ஏன் பாக்குறீங்க? நல்ல சீரியல் பாருங்க, சன் டிவியில அந்த நேரத்துல என்னப்பா ஓடுது, அப்புறம் அந்த விஜய் டிவியில அதுதான் காட்டுறாங்களோ, அந்த கரும்பு ஏங்க பாக்குறீங்க? 9 மணிக்கு படுத்து தூங்கிருங்க, பிரம்ம முகூர்த்தத்துல 3 to 5 எந்திரிங்க, வாழ்க்கை ஜாலியா இருக்கும். ஏதோ அவங்க பழப்ப ஓட்டுறாங்க, என்ன கேட்க வந்தீங்க? நீ எதுக்காக கூட்டிருக்கேன்? பிக் பாஸ் தடை வேணும், அது தடை என்ன? என்ன வெங்காயம் விளக்கமாத்து கட்ட இல்லை, எனக்கு என்ன? அவங்க சம்பாதிக்கிறாங்க சமூகத்தை, இதுதான் சீரழிக்குது. பிஜேபி சர்க்கார் தான் சீரழிக்குது. இந்த எஸ்ஐஆருங்கிறது நீ என்னைக்கு எனக்கு அடிமையாயிரு, நான் இப்படித்தான் பண்ணுவேன். எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடி நான் இந்த இது ஆரம்பிச்சேன், டிப்டாப் தமிழான்னு. அது அந்த ஒரு சகோதரர், அதான் அந்த யாருப்பா அவர் பேரு, இப்போ ஆதி தமிழத்தை கொச்சியா தவறா சொன்னதுனால நான் டிப்டாப் தமிழான்னு ஆரம்பிச்சேன். அதுலேயே ஒரு வரி வரும், தேர்தல் ஆணையம் மோதி விட்டு பூணையம், தெளிவா வரும். அது அப்படியே தான் இன்னைக்கும் இருக்குது. போராடணும், அதே இதுல போராடிக்கிட்டு இது ஆரம்பிக்கல. இது மிகப்பெரிய போராட்டமா உருவெடுக்கணும். இது நிப்பாட்டப்படணும், இவிஎம் நிப்பாட்டப்படணும். ஏங்க பேலட் பேப்பருங்க, சும்மா ஒரு பேப்பர். என்ன இந்த காலம், இந்த காலத்துக்கு என்ன வந்துச்சு? ஏன் இந்த காலம் கற்காலமா? அது ஏன் அமெரிக்கா கற்காலத்திலேயா இருக்கான், பிரிட்டிஷ் கற்காலத்திலேயா இருக்கான்? ஏப்பா இந்த அம்மா கேட்குறாங்க, பெண்மணி கற்காலத்துக்கு போறியே, அப்ப ஏன் நம்ம சம்பிரதாயம் குடவோலைன்னு தமிழன் முத கண்டுபிடிச்சது, அதை ஏன் கைவிடுறீங்க? அது சிம்பிள். சிசிடிவி இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. பூத் கேப்சர் நடந்தாலும் பார்க்கும், கமிட் ஆகும். பேப்பர்ல குத்து மடி உள்ள போடு, சந்தோஷமா போய் தூங்கு. இது இந்த அளவுக்கு போட்டா அந்த அளவு ஜெயிக்கிறான். எதுக்கு இந்த அளவு? இவிஎம் அளவு எதுக்கு? சங்க ஊதிடுவான், இந்தியாவை ஊதிட்டான் இவிஎம் வச்சு. இன்னும் உங்களுக்கு உணர்ச்சி வரல, உங்களுக்கு நீங்க போராட தோணல. லட்சம் வக்கீலுங்க போராடி செத்துட்டான். அதை இப்படித்தான் நடத்துவீங்கன்னா தேர்தல் அப்படியே நடக்குது.
என்ன நடத்தி இப்படி என்னத்தை உன்னத ஆட்சியை கொடுத்துருக்கான்? எல்லாம் அடிமையாக்கி தானே வச்சிருக்கான். அதானி போட்டு, அதானி இது, அம்பானி. இந்த கோழி இல்லை, கோழி ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கு உதாரணம் சொன்னால் அதான் இங்கே படித்தேன். ஃபுல்லாக எல்லா முடியும் பிச்சுட்டு, எல்லாம் ஒரு சேவலில் உள்ள ஒட்டு மொழி எல்லாத்தையும் இறக்கையை பிச்சுட்டு கீழே போட்டவுடனே 4 தானியத்தை எடுத்து போட்டால் அது நகர்ந்துக்கிட்டே வந்து கொத்தி திங்கும். இங்கே பார், ஜிஎஸ்டியில் குறைச்சிட்டேன், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு குறைச்சிட்டேன், வரி போடுவாங்களாம், வரி மேலே வரி போடுவாங்களாம். டோல்கேட்டு லட்சக்கணக்காக கோடி, லட்சம் 1000 கோடிக்கு கொள்ளையடிச்சு நிதின் கட்கரி இங்கே ஒரு கல்யாண 1,00,000 கோடியில் நடத்துகிறாங்க. இதானே நடக்குது. அதானி அம்பானி காலில் போய் கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அஜெண்டா, அந்த பஞ்சதந்திர கதைப்படி அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. போட்டு உருட்டுறது, புரட்டு, மக்களை அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, படிக்க விட மாட்டாங்க. அது வெளிப்படையாக தெரியுது. ஐயா, நான் தப்பு செஞ்சிருந்தா நான் மன்னிச்சுக்குங்க. நான் நியாயமாக சொல்கிறேன், எனக்கு நெஞ்சு வெடிக்குது. ஆமாம், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஆதரிக்கிற கூட்டணியில் இருக்கிற அனைத்தும் பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்கு உதவாது. அந்த விதத்தில் நான் ஆளுங்கட்சி வேற வழி இல்லை. டிஎம்கே தான் மறுபடியும் வரும், ஆணித்தரமாக வரும். நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன். இத்தனை காலம் எதிர்த்தவன், இப்போ வேற எனக்கு வழி இல்லை. எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான், எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீங்கன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். புரியுதுங்களா? அறிஞர் அண்ணா எப்படி வந்தா, எப்படி என்ன, எப்படி கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி லாட்ஜில் கூட தங்கலைங்க. அங்கே போனால் டூரிங் டாக்கீஸ் பேச்சு முடிச்சுட்டு 10 மணி ஆகுது, 10:30 மணி ஆகுது. மேடையில் அவங்களோட உரையை முடிச்சுட்டு, உரையெல்லாம் கேட்க நம்ம இப்போ பிறக்காம போயிட்டோம். அங்கே சாதாரணமாக போய் மக்கள் 10 பேர் இருந்திருப்பாங்க. டூரிங் டாக்கீஸில் பெஞ்ச் இருக்கும்ல, அதில் போய் வச்சு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குளிச்சுட்டு அடுத்த இதுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி வாழ்ந்தவங்க. இன்னைக்கு தலைவர்னு வர்றவங்களாம் அப்படியா இருக்கான்? ஸ்பெஷல் ஃப்ளைட், சார்ட்டர்ட் ஃப்ளைட். இது சும்மா கற்பனை கதி. இதெல்லாம் ஒரு மயிலும் பிடுங்க முடியாது, ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. இதுதான் விஷயம். ஒழித்து கட்டப்பட வேண்டிய சக்தி இவிஎம் அண்ட் எஸ்ஏஆர் ஃபார்ம். அங்கேயும் இதே மாதிரி இங்க தோப்பாங்க. சொல்லுங்க. ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒண்ணு எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்துல, அவ்வளவு போனு, தகவல், மெசேஜ், பாராட்டு. நான் அதை நினைச்சு நான் சொல்லலை. ஆனா அந்த மனுஷன் ஒரு போன் கூட வரல. 10 படம் நடிச்சேன், வெளியோலிலாம் நடிச்சது அவரு புண்ணியத்துல இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவா பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டு நெறி, எப்பயே எல்லா காட்டு தண்ணியும் குடிச்சவன். அதனால அது ஒரு கற்பனையான உலகத்துல அவர் இறக்கி விடப்பட்டவர். ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா தம்பி விஜய்க்கு? இதுக்கப்புறம் ஜெட்டு கொடுத்தாங்களா? என்னங்க சொல்லுங்க, நீங்க தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெட் பிரிவு கொடுத்துருக்காங்களாம். ஒரு சாதாரண இந்த மக்களுக்கு அடிமட்ட தொண்டர்களோட அவங்க இப்ப நீட்டை தூக்கணும், ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு நீளம் கிடைக்கணும், இங்க விவசாயிகள் நிலமெல்லாம் பாலாகுது, கார்பரேட் வயமாகுது, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பயங்கரமா விஷமாகி கத்திரிக்காய் இவ்வளவு பெருசு வருது, கொய்யாக்காய் இவ்வளவு பெருசு வருது, பப்பாளி இவ்வளவு பெருசு வருது, எல்லாமே நஞ்சு விட்டப்பட்டு வருது. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு மக்களோட மக்களா போராடணும் ஒரு மனுஷன். அவர் கார்பரேட்டு கூடயும் இலுமினாட்டிகளுக்காகத்தான் அவர் வருவாரு, ஒரு இதுக்காக. அதனால இன்னைக்கு என்னோட முடிவு அதுதான். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கேட்டதுக்கு பதில் நீங்களே கேட்டீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. மக்களை சந்திக்க ஹெலிகாப்டர்ல போகிற விஜய் மத்த கட்சிகளுக்கு சும்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க. அடிங்க. சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன்.
எனக்கு என்ன பயமா? ஏண்டா எவனையோ கண்டு நான் இது என்ன எனக்கு பயமா? முந்தா நேற்று வந்த மனசு இல்லைமா, நல்லபடியாக பண்ணட்டும், சம்பாதிக்கட்டும். நிறைய சம்பாதிச்சு சொத்து வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பார். ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சமேனு உதட்டு வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர் வர்றாரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவார். முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா? ஓப்பா நீங்க வேற ஏங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கலைங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது. எனக்கெல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது. அந்த வீராங்கனை சரியா கேட்கிறாங்க. கமலஹாசன் நிலைப்பாடு சரியானதுதான். இப்ப ஸ்டேட்டை காப்பாற்றணும். நமக்கு முரண்பாடு திமுக 1000 இருக்கலாம், அதை நம்ம சரி செஞ்சுக்கலாம், நமக்குள்ள 1000 பண்ணிக்க முடியும். ஆனா இவனோட நோக்கம் சீர்குலைச்சு மக்களை நாசம் பண்ணி பிச்சைக்காரங்களாக்கி எல்லா பணத்தையும் கொண்டு அதானி அம்பானி காலில் கொட்டிட்டு ஜெயகோவிந்தம் பாட வேண்டியதுதான். நான் ஒரு மதவாதியாலாம் இதை சொல்லலை. எனக்கு மதமெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமாக்காரன், நடிகன். எல்லாத்துக்கும் எந்த கும்பாபிஷேகம் கூப்பிட்டே போவேன். என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்குவேன், சாப்பிடுவேன், எல்லா வீட்லையும் சாப்பிடுவேன். எலெக்ஷனை போவோம். தரையில் வாழ்றவன். மக்களுக்கு தரையில் வாழ்ற காமராஜர் எப்படி சைக்கிளில் போனார், நடந்து போனார். அந்த மாதிரி தான் அடிமட்ட மக்களுக்கு உதவணும்னா மக்களோட மக்களாக வேலை செய்யணும், நடக்கணும். நடந்து தானே ஓட்டு கேட்டு போகிறோம் எல்லாம். ஹெலிகாப்டர் அப்படியே இவங்க எல்லாம் கும்பிடுவாங்களா? நாளைக்கு பிரான்ஸ்லேருந்து ஏதோ வருதான்ப்பா பெரிய ஹெலிகாப்டர், அப்படியா? ஐ டோன்ட் கேர். இந்த கூட்டம் உங்களை அழைத்ததின் நோக்கம் SIR has been stopped. ஏழை மக்களை சீரழிக்கிறாங்க, வேலைக்கு போக முடியல, குடியானவர்கள், ஏழைகள், பாலைகள்லாம் தில்லாடிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரத்தனமா ஒரு வக்கீல்னாலே இந்த ஃபார்மை ரொம்ப முடியல. 42க்கு முன்னாடி எங்க இருந்த, 2002 எங்க இருந்த, அம்மா பேர் சொல்லு, அம்மாவோட இறந்து போய் 1990 இறந்து போனாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஓட்டர் அட்டையே கிடையாது. அந்த ஊர்ல வச்சிருப்பாங்க லிஸ்ட், கூட்டிட்டு போவாங்க, அழகா ஓட்டு போட்டு வருவாங்க. 30-40 வருஷம் முன்னாடி எங்க இருந்துச்சு? இப்பதானே கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த கட்சிக்காரங்க அந்த லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அம்மா தாய் இல்லாம வச்சுட்டு ஓட்டு போடுமா அப்படின்னு ஓட்டு போட்டு அப்படியே மரியாதையா நடத்தினாங்க. இவங்க எப்ப இந்த வாக்காளர்களை கேவலமா நடத்துறானுங்களோ, இப்படி ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணா அப்படின்னு ரத்தங்கால் போட்டு உட்காந்துருக்கான்னா, இது அந்த SIRின் உண்மையான பதம் என்ன? ஸ்லேவ் ஐ ரிமைன் ஃபார் யூ. உங்களுக்கு நான் எப்பவும் அடிமை அப்படின்னு மக்களை ஆக்குறதுக்காக பண்ணேன். நிப்பாட்டுங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.